அம்மா ஹாய் செல்லன்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பாப்போமே வாங்க. பூஜை குட்டி தான் இன்னைக்கு சமைச்சிருக்காங்க. சுட சுட சோறு, அப்புறம் ஜிலேபி மீன் குழம்பு, நம்மளோட ஏரி மீன், செம்பரம்பாக்கம் ஏரி மீன், வால் தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டாங்க. செம்மமா, பார்க்கும் போதே வாய் ஊருக்கு செல்லும் சாப்பிடறதுக்கு. அதுக்கப்புறம் மீன் வறுவல், உடம்பெல்லாம் போட்டு வறுத்துட்டாங்க. இது வந்து அப்பா மீன் குழம்பு சாப்பிட மாட்டாரு, அதனால அவருக்காக உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சிருக்கோம். அதுவும் பூஜை குட்டி தான் பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் முட்டை அவிச்சு வச்சிருக்கோம். போயிட்டு இருக்குது, அதனாலதான் சத்தமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பூஜா குட்டி வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க, விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு குடி செல்லா குட்டிஸ் வீட்ல டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய தங்கங்க வந்து டெய்லி என்ன சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல அழகா பின் பண்றீங்க, அத போடுறீங்க, பண்றீங்க. அதை பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீடைல் சென்ட் பண்றேன். ஒரு செல்லம் வந்து 2 days முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்ல கேட்டிருந்தாங்க, அம்மா நீங்க சிக்கன் 65 பொரிக்கிறது எண்ணெயை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஒன்னும் இல்ல, அதை வடிகட்டி வச்சுப்போம். இந்த மாதிரி மீன் குழம்பு, காரக்குழம்பு, அதுவும் உடனே யூஸ் பண்றோம், ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டோம். இன்னொன்னு 2-3 days காலி பொரிச்சதையே மறுபடியும் போட்டு பொரிக்க மாட்டோம். ஒன்ஸ் நம்ம ஊத்தி பொரிச்சோம்னா அதோட வடிகட்டிட்டு அடுத்தடுத்த குழம்புகள்ல பண்ணிப்போம். வெஜ்ஜுக்கெல்லாம் செட் ஆகாது, சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் செட் ஆகாது. ஆனா காரக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, மீன் குழம்பு, அதுக்கெல்லாம் வந்து சூப்பரா செட் ஆகும். நாங்க 65 தவிர்த்துருவோம், என்னைக்காவது ஒரு நாள் தான் சமைப்போம். நீங்களே பாத்துருக்கீங்க, சொல்லிட்டுதான் நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. நாங்க வந்து தவிர்த்துருவோம் முக்கவாசி. அது நீங்க உங்க விருப்பம், நீங்க யூஸ் பண்ணுங்க இல்ல கீழே கொட்டிடுங்க. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிருந்தீங்க, நான் இப்படி பண்ணிப்பேன். அடுத்தடுத்த குழம்புகள்ல தாளிச்சுப்பேன். நிறைய பேர் பொரிச்சதுலயே போட்டு பொரிச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பொரிக்க கூடாது, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா, நிம்மதியா, சந்தோஷமா இருங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. வாழ்க வளத்துடன்.